சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கு மே 14 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கான முதல் கேள்வியை பாருங்கள். இந்தியா முதல் முறையாக எந்த நாட்டில் உள்ள துறைமுகத்தின் நிர்வாகத்தை மேற்கொள்ள உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் பி, ஈரானில் இருக்கக்கூடிய சப்பாக்கார் துறைமுகத்துடைய நிர்வாகத்தை தான் இந்தியா மேற்கொள்ள இருக்காங்க அடுத்த 10 ஆண்டுகளுக்கு. அதற்கான ஒப்பந்தம் தான் தற்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் இந்தியாவுடைய ஐஐடி வளாகங்கள் இலங்கை, தான்சேனியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற இடங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கு. முதல் முறையாக சென்னை ஐஐடி வளாகம் தான்சேனியில் அமைக்கப்பட்டது, பிறகு இலங்கையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து ஐஐடி டெல்லியோட வளாகம் அமைக்கிறங்க. ஓகேவா? சரி, இப்போ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். இந்தியாவுக்கு ஈரானுக்கு இடையில ஒப்பந்தம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. சபாகார் துறைமுகத்தின் செயல்பாடு பணிகளை 10 ஆண்டுகள் இந்தியா மேற்கொள்வதற்கான ஒப்பந்தம் தான் தற்பொழுது இடப்பட்டிருக்கு. ஸோ இதனால விளையக்கூடிய நன்மைகள் இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் இடையே வணிகம் அப்படின்றது மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கையொப்பமிட்ட அமைப்புகள் இந்தியா சார்பாக போர்ட்ஸ் குளோபல் நிறுவனமும், ஈரான் சார்பாக துறைமுக மற்றும் கடல்சார் நிறுவனமும் கையொப்பமிட்டிருக்காங்க. ஸோ முன்னிலை யார் முன்னிலையில கையொப்பமிட்டாங்க? மத்திய கப்பல் மற்றும் நீர் போக்குவரத்து துறை அமைச்சர் முன்னிலையில கையொப்பமிட்டாங்க. ஸோ சபகார் துறைமுகத்துடைய முக்கியத்துவம் இந்தியாவுக்கு எப்படி இருக்கு? கடந்த ஆண்டு 2023 மட்டும் ஆப்கானிஸ்தானுக்கு 20,000 டன் கோதுமையை நாம அனுப்புவதற்கு சபகார் போர்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுடனான நட்புறவில் இந்தியாவின் மேம்பாட்டிற்கு உதவக்கூடிய 5 தூண்கள்ல ஒரு தூண் வந்து உட்கட்டமைப்பு. அந்த உட்கட்டமைப்புல ஈரானுடைய எல்லைக்கு சரக்குகளை கொண்டுட்டு போயிட்டு அதற்கப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு போறது ஒரு விஷயம். இன்னொன்று, இணைப்புகள்ல ஈராக்கில் சபகார் போர்ட் துறைமுகம் வாயிலாக நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டேபுலர் காலத்தை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பொறுமையா வீடியோ பாஸ் பண்ணிட்டு உதவிகரமாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்கிறோம். சோ முற்றுரிமை வாணிப நடவடிக்கை தடை சட்டம் 1969 ஆனது ரத்து செய்யப்பட்டு போட்டி சட்டம் 2000ற்கு கொண்டு வரப்பட்ட 2002 கொண்டு வரப்பட்டது. இது எப்போ நடைமுறைக்கு வந்தது? இந்த காம்படிஷன் ஆக்ட் அப்படின்றது 2009 நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ வணிகம் சார்ந்து படிச்சதுனால இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து 2வது கேள்வியை பார்க்கலாம். 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட திரவ ராக்கெட் இயந்திரத்தை சோதனை செய்த அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தான் சோதனை செஞ்சாங்க. ஸோ ஐசிஏஆர் சமீபத்திய காலங்களில் லட்சத்தீவில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் மீது ஆய்வு நடத்தினாங்க அப்படின்னு விஷயம் படித்தோம். ஸோ பவளப்பாறைகள் கூட வெளிநிறமா இருக்கு, கடலுடைய மேற்பரப்புல வெப்பம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிஎஸ்ஐஆர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? ஸோ காலநிலை கடிகாரத்தை அவங்களுடைய தலைமையகத்தில் அமைச்சிருந்தாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஆர்டிஓ ரொம்ப லைட் வெயிட்டட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை சமீபத்திய காலங்களில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இஸ்ரோ வந்து இப்போ 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட திரவ ராக்கெட் இயந்திரத்தை சோதனை செஞ்சிருக்காங்க. ஸோ இஸ்ரோவால் மறு வடிவமைப்பு செய்யப்பட்ட இது அப்படின்னா அந்த PS4 என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, இதோடைய 4வது வடிவமைப்பாக பார்க்கப்படக்கூடிய என்ஜின்ஸ் தான் இப்போ 3D பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல எரிபொருளை என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைடு பயன்படுத்துறாங்க, மோனோமெத்தில் ஹைட்ரஜனை பயன்படுத்துறாங்க. அது ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தோம்னா லேசர் பவுடர் பெட் ஃபியூசன் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. உலோக முப்பரிமாண அச்சுணு தொழில்நுட்பத்தை தான் லேசர் பவுடர் பெட் ஃபியூசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 3D பிரிண்டிங் எதற்கெல்லாம் உதவுது? ராக்கெட்டின் பாகங்களின் எண்ணிக்கையை 14 ஒற்றை துண்டாக குறைப்பதற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 14 பார்ட்ஸாக இருக்கிறத ஒரு பார்ட்ஸா, சிங்கிள் பார்ட்ஸா இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளால கம்பைல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா முப்பரிணாம அச்சு சார்ந்து இந்த டெக்னாலஜி சார்ந்து நம்ம புக்ல என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து இந்த மாதிரி வந்து ராக்கெட் தளங்களுக்கு மட்டும் பயன்படல, காது மருத்துவம், பல் மருத்துவம், எலும்பு மருத்துவம் போன்ற மருத்துவத்துறைகள்லையும் 3D டெக்னாலஜி அப்படின்றது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இந்த 3D பிரிண்டர் அப்படின்றது எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க? 2012 காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஆசியான் இந்தியா சரக்கு வர்த்தக ஒப்பந்தத்தின் 4வது கூட்டுக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கான சரியான விடை மலேசியாவில் நடைபெற்றது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் ஜகர்த்தால, இந்தோனேஷியா ஜகர்த்தால ஆசியான் உச்சி மாநாடு 2023 அங்கதான் நடந்திருக்கும். அப்புறம் ஆசிய வளர்ச்சி வங்கியுடைய
தலைமையகம் எங்க இருக்கு? மணிலால இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகள்லாம் ஆசியன் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர் நாடுகள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஜனவரி 1, 2010 தான் ஆசியான் இந்தியா சரக்கு வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றது கையொப்பமிடப்பட்டது. ஸோ 10 ஆசிய நாடுகளும் இந்தியாவிற்கும் இடையில் போடப்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்திற்கான கூட்டுக்குழு கூட்டம் தான் 4வது கூட்டுக்குழு கூட்டம் தற்பொழுது நடைபெறுது. ஸோ பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைப்பது அவங்களுடைய பிரதானமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது. ஸோ வர்த்தக பங்களிப்பு இந்தியாவின் மொத்த வர்த்தகத்தில் 11% பங்கை ஆசிய நாடுகள் வைத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2023 அதோடைய மதிப்பு சொல்றாங்க 122.67 பில்லியன் US டாலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டுக்குழுவில் முயற்சிப்பவை குழுவை மறுஆய்வு செய்வது, வர்த்தகத்தை உறுதி செய்வது. சோ வர்த்தக வசதியை மேம்படுத்துவது, கூட்டுக்குழுவை மறுஆய்வு செய்வது தான் இந்த கூட்டுக்குழுவுடைய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு 1967 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. பாங்காங் பிரகடனம் அப்படின்னே சொல்லுவாங்க இது வந்து. ஓகேங்களா? சோ இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய 5 நாடுகள் தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. பிறகு 5 நாடுகள் சேர்ந்து 10 உறுப்பினர் நாடுகளை உள்ளடக்கி வச்சிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க, இது 2023 நடந்த பத்த ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஆனா நாம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆசியான் உச்சி மாநாடு அப்படின்றது ஜகார்த்தால நடந்தது 2023. 2023 G20 அப்படின்றது நியூ டெல்லியில் நடந்தது. G8 2024 வந்து இத்தாலியில நடக்க போகுது அப்படின்னு விஷயம் படிச்சோம். ஓகேங்களா? சோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. அடுத்து சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் விருதினை பெற்றுள்ள பிரிட்டிஷ் இந்திய எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஸ்கின் பாண்ட் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் மேன் புக்கர் பிரைஸ் அப்படின்றது யாரு கொடுத்தாங்க? பால் லிஞ்சுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் ஜனன்பித் அவார்டு அப்படின்றது குல்சாருக்கு கொடுத்தாங்க. அப்புறம் சாகித்ய அகாடமி வருதா நீர் வழி வடுவும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் லிட்ரேச்சர் எழுதின தேவி பாரதி அவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ விருது வழங்கப்பட்ட இடம் முசோரி. 2021 இவங்களுக்கு இந்த சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அவார்டு அப்படின்றது அறிவிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருந்ததுனால கொடுக்கல. சோ இப்பதான் கொடுத்திருக்காங்க. இந்தியன் நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்றவங்களும் சாகித்ய அகாடமி அப்படின்ற அமைப்பும் சேர்ந்துதான் இந்த விருது வழங்கியிருக்காங்க. தேர்விற்கான காரணம் இந்திய இலக்கியத்தின் மேன்மைக்கு சிறந்த பங்களிப்பாற்றியது. ஸோ ரஸ்கின் பாண்ட் அவர்கள் குழந்தை இலக்கியத்தில் புகழ்பெற்றவராக திகழ்ந்தாங்க. படைப்புகளில் பிரபலமான விஷயம் அப்படின்னா தி ரூம் ஆஃப் தி ரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய லிட்ரேச்சர்லாம் ரொம்ப வந்து பிரபலமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. 2 பத்ம விருதுகளை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் காந்தியடிகளுக்கு கூட டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் புத்தகம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது அப்படின்றது டால்ஸ்டாய் புத்தகம். அன்டு தி லாஸ்ட் அப்படின்றது ஜான் ரஸ்கினுடைய புத்தகம். தாரோவுடைய சட்ட மறுப்பு இந்த புத்தகங்கள்ல காந்தியடிகளுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாய் பண்ணையையும் நிறுவினார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், 2021 ஞானபீட விருதை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீல்மன் பூங்கன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் பாருங்க, இந்தியாவில் 12% தகுதியுடைய குழந்தைகளுக்கு எந்த நோய்க்கான தடுப்பூசி செலுத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசி இந்தியாவில் 12% ஆஃப் எலிஜிபிள் சில்ட்ரன்ஸ்க்கு போடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கொரோனா தடுப்பூசி சமீபத்திய காலங்களில் நம்ம படித்தோம். என்ன படித்தோம் அப்படின்னா, கோவிட்ஷீல்டை தயாரித்த நிறுவனம் திரும்ப பெற்றிருக்காங்க உலக அளவில். ஸோ அந்த நிறுவனத்துடைய பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் போலியோ தடுப்பூசி, டெட்டனஸ் தடுப்பூசிலாம் குழந்தைகளுக்கு போடக்கூடியது அப்படின்னு தெரியும். ஆய்வு மேற்கொண்டது மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தான் இது பற்றின ஆய்வு மேற்கொண்டாங்க. 12% குழந்தைகளுக்கு தட்டம்மை தடுப்பூசி செலுத்தலை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. தடுப்பூசி இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடியது வடகிழக்கு மாநிலங்களில், ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அரௌண்ட் 4% மட்டும்தான் தமிழ்நாட்டில். ஸோ தட்டம்மை அப்படின்றது ஒரு வைரஸ் தொற்று, பாராமிக்ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் தொற்றால் உருவாகக்கூடியது. பாதிப்பு அப்படின்றது சுவாச குழாயை பாதிக்கும். மனிதர்களுக்கு மட்டும் பரவும், விலங்குகளுக்கு எல்லாம் பரவாது. சோ 2 டோஸ்கள் கொண்ட தடுப்பூசி இருக்கு, எம்ஆர் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு 2017 இருந்து செலுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்திய அளவில். சோ இந்தியாவில் நிலை அப்படின்னா 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு 4 முதல் 10 நபர்களிடம் பாதிப்பு காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ உயிருள்ள நோய் உண்டாக்கும் வீரியம் குறைபாட்டுடையதான் எம்எம்ஆர் தடுப்பூசி அப்படின்னு சொல்றாங்க. சோ தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபல்லா போன்ற நோய்க்கான தடுப்பூசியாக எம்எம்ஆர் பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கிறோம். காசநோய் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எது? காசநோயால் நுரையீரல் தான் முதல்ல பாதிக்கப்படும். சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய மக்கள் தங்களின் ஆவணங்களின் புதுப்பிக்கப்பட்ட பதிப்புகளை ஆன்லைனில் அணுகுவதற்கான தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஜி லாக்கர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? பயோமெட்ரிக் அப்படின்றது நம்மளுடைய கருவிழிகள், நம்மளுடைய பிரைவசி சார்ந்த விஷயங்கள்லாம் பதிவிடக்கூடிய ஒரு டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றது கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரியணும். ரான்சம் வேர் அப்படின்றது இது வந்து ஒருத்தவங்களுடைய சிஸ்டம் வந்து தவறாக ஹேக் பண்ணி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் ரான்சம் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டிஜி லாக்கர்
அப்படின்றது எதற்காக பயன்படுது அப்படின்னா நம்மளுடைய ஆவணங்கள் புதுப்பிக்கப்பட்ட பதிப்புகளாக ஆன்லைனில் அணுகுவதற்கான தொழில்நுட்பம் தான் டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிகழ்ந்துள்ள விஷயம் என்ன அப்படின்னா டிஜிலாக்கர் தொழில்நுட்பத்தின் வாயிலாக 270 மில்லியன் பயனர்கள் 2024 மே மாசம் வரைக்கும் இருக்காங்க. 6.7 பில்லியன் ஆவணங்கள் மீட்கப்பட்டிருக்கு. ஸோ புதுமையான விஷயம் என்ன அப்படின்னா CISCE அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம். அவங்க இந்த வாரியத்தின் வாயிலாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ் டிஜிட்டல் லாக்கர் மூலம் பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிலாக்கர் திட்டம் அப்படின்றது 2015 கொண்டு வரப்பட்டது. ஸோ மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தான் தொடங்கியிருப்பாங்க. தங்களின் வாழ்நாள் ஆவணங்களை எங்கும் எந்த நேரத்திலும் அணுகக்கூடிய வகையில் டிஜிலாக்கர் திட்டம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்க பாருங்க தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலுடைய நோக்கம் என்ன? மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல் தான் மக்கள் போர்ட்டலுடைய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்திய விவசாயிகள் உரக்கூட்டுறவின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் திலீப் சங்கானி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? துணைத் தலைவராக பல்பீர் சிங் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சஞ்சய் குமார் மிஸ்ரா GST தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டாங்க. இட்டாசிசா நோங்ராங் அப்படின்றவங்க மேகாலயாவில் முதல் பெண் DGP-யாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ இப்கோ அமைப்பிற்கான தேர்தல் அப்படின்றது புதுடில்லியில் நடத்தப்பட்டிருக்கும். 21 இயக்குநர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இப்கோவின் நிர்வாக இயக்குநராக தற்பொழுது US அவஸ்தி அப்படின்றவங்க இருக்காங்க. இந்திய விவசாயிகள் தர கூட்டுறவு அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1967 தொடங்கப்பட்டது. நாட்டில் உர உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதலில் ஈடுபடுவது தான் இவங்களுடைய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உயிரி உர திட்டம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. தமிழக அரசால் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இயற்கை விவசாயத்தை முறையாக நிர்வகிப்பதும் மண் வளத்தை அதிகரிப்பதும் இந்த திட்டத்துடைய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்கிறோம். சோ ஃபெர்டிலைசர் பத்தி உண்மையான கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. அது விலை குறைவாக கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். அது தாவரங்களால் எளிதில் உறிஞ்சத்தக்க வகையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிதான். அது நீரில் எளிதில் கரையக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எளிதில் கரையக்கூடியது தான். ஓகேங்களா? அப்போ 1 மற்றும் 2 தான் சரியா இருக்கு. அடுத்த விஷயம் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ நியூசிலாந்துல என்ன பண்ணாங்க? புகைப்பொருட்கள்லாம் சிறுவர்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஏற்றினாங்க. ஸோ உலக அளவில் இந்தியா தான் முதன்மை இடத்துல இருக்காங்க மக்கள் தொகையில. 2ஆம் இடத்துல சீனா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் முதல் முறையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது எங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா முழுவதுமா? இல்ல, தெற்கு ஆஸ்திரேலியா மாகாணம் மட்டும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் மன வளர்ச்சிக்கு தீங்கு விளைக்குது இந்த சமூக ஊடகம் அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் அதிகமான நேரத்தை இதுல செலவிடுறாங்க சிறு குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அறிவிப்பு வெளியிட்டது தெற்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய முதல் மந்திரி பீட்டர் மலிக்னான்ஸ் அப்படின்றவர் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஸோ ஒழுங்குமுறை அப்படின்னா பெற்றோர்களுடன் ஒப்புதலோடு சிறுவர்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நடைமுறையை ஆராய என்ன குழு அமைச்சிருக்காங்க யார் தலைமையில் அப்படின்னா அதாவது ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் உச்சநீதிமன்றம் எப்படி அபெக்ஸ் பாடியோ அவங்க உயர்நீதிமன்றம் தான் அபெக்ஸ் பாடி. அப்படிப்பட்ட உயர்நீதிமன்றத்தை தலைமை நீதிபதியாக முன்னர் விளங்கிய ராபர்ட் பிரெஞ்சை தான் இந்த குழுவுக்கு தலைவராக போட்டிருக்காங்க. அடுத்து இணையதளங்கள் 2017 அடிப்படையில் எந்த நாட்டில் அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீனால முதல், 2வது இந்தியா, 3வது அமெரிக்கா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்க பாருங்க, இந்த மாதிரி வெளிநாடுகளில் நிறைவேற்றக்கூடிய சட்டங்கள் சார்ந்த கேள்விகள் கேட்பாங்களா TNPSC 2024 கேட்டதான். நியூசிலாந்தில் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசம்பர் 22 நிறைவேற்றப்பட்டது. சரிதான். 2008க்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு சிகரெட் வாங்குவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. புகையிலை வாங்குவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. சரிதான். புகையிலை தயாரிப்புகள் நிக்கோடின் அளவு குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? ஆமா, சரிதான். அப்ப கொடுக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் சரி. சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. சுர்ஜித் பட்டார் அப்படின்றவர் இந்திய நாட்டை சார்ந்த பஞ்சாப் கவிஞர். தற்போது வயது மூப்பின் காரணமாக இயற்கை எழுதியிருக்காங்க. ஸோ SFO அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தில் ஜீரோ எமிஷன் முயற்சி திட்டத்தை தொடங்கி வச்சு யார் அப்படின்னா இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. ரிச்சர்ட் ஸ்லீமன் அப்படின்றவங்க அவங்களுக்கு பன்றியின் சிறுநீரகம் வந்து பொருத்தப்பட்டிருந்தது. அன்பார்ச்சுனேட்டா அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சௌமியா சுவாமிநாதனுக்கு மரியாதைக்குரிய டாக்டர் பட்டம் அப்படின்றது மெக்கல் பல்கலைக்கழகத்தில் கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், பெண்கள் ஹாக்கியை மேம்படுத்த ஹாக்கி இந்தியாவுடன் இணைந்துள்ள நிறுவனம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொக்கோகோலா நிறுவனம் வந்து இணைஞ்சிருக்காங்க. பைஜூஸ் ஆண்கள் கிரிக்கெட் அணியை மேம்படுத்துவதற்கான ஒரு நிறுவனம். சகாரா ரொம்ப நாள் இருந்தாங்க, அவங்கள தூக்கிட்டு தான் பைஜூஸ் வந்திருக்காங்க. பெப்சி அப்படின்றவங்க பாகிஸ்தான் கிரிக்கெட்டை மேம்படுத்துவதற்கான ஒரு நிறுவனம் அப்படி தெரியுங்களா? அடுத்த விஷயம், ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துலாம். துறைமுகத்தின் நிர்வாகம் சப்பக்கார் போர்ட்டில் 10 ஆண்டுகளுக்கான உரிமையை இந்தியா ஈராக்கோட ஒப்பந்தத்தில் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க? ராக்கெட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை சோதனைப்படுத்தியது இஸ்ரோ அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மலேசியாவில் ஆசிய வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம். ரஸ்கின் பாண்ட் அவர்கள் இந்திய பிரிட்டிஷ்
எழுத்தாளர் அப்படின்னு பார்த்தோம். சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அவார்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நோய்க்கான தடுப்பூசி, தட்டமை நோய்க்கான தடுப்பூசி எலிஜிபிள் சில்ட்ரன்ஸ்க்கு 12% செலுத்தல அப்படின்னு விஷயம் பார்த்தோம். டிஜிலாக்கர் ஸ்கீம்ஸை இப்போ 10th 12th மார்க் ஷீட்ஸ் அதுல பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம். திலீப் சங்கானி அப்படின்றவங்க யார் இஃப்கோ அமைப்பின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணிருக்காங்க, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிச்சிருக்காங்க. சௌமியா சுவாமிநாதன் அவர்களுக்கு மெக்கல் யூனிவர்சிட்டி வந்து டாக்டரேட் பட்டத்தை வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். கொக்கோ கோலா நிறுவனம் வந்து பெண்கள் ஹாக்கியை மேம்படுத்துவதற்கான ஒரு நிறுவனமாக தற்பொழுது ஸ்பான்சர்ஷிப் எடுத்திருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.